அண்மைச் செய்தி. கரூர் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பிலும் தாவேக தரப்பிலும் வாதிடப்பட்டு வரும் நிலையில் தாவேக தரப்புக்கு நீதிபதி சார்பில் சரமாரி கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். நீதிபதி சார்பில் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது, விரிவா சொல்லுங்க. தாவேக நிர்வாகிகளை கைது செய்து நீதிமன்றத்துல காவல்துறையினர் நியமித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகளுக்கு ஆதரவாக தாவேக தரப்பு வழக்கறிஞர்களும் கைது செய்து நேரிட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த நிர்வாகிகளுக்கு எதிராகவும் தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான வாதங்கள் இந்த தவறு யார் மீது இருக்கிறது, எதன் அடிப்படையில் கைது செய்யப்படுது என்பதை நோக்கியே இருக்கிறது. இதை உற்று கவனித்திருக்கக்கூடிய நீதிபதி தனது கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பா இந்த விவகாரத்துல இதுக்கு முன் நாம் பார்த்திருந்த வாதங்களோடு தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டதை விட கூட்டம் வருவதை ஏன் காவல்துறையை தடுக்கவில்லை என்ற கேள்வியை தாவேகவினர் கேட்டிருக்கிறார்கள். மேலும் விஜயனுடைய மற்ற ஊர் பிரச்சாரங்களில் வரும் கூட்டத்தை ஆராயாமல் காவல்துறையினர் இந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கொடுத்தார்களா என்ற கேள்வியையும் தங்களது பதில் வாதமாக தாவேகவினர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை குழிகள் சரிவர மூடப்படாமல் இருந்ததாகவும் வெறும் அட்டைகளை கொண்டு மூடியிருந்ததாகவும் தாவேகவினர் காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இதற்கு முன்பு வேலுச்சாமிபுரத்தில் ஒரு முறை 25,000 பேர் வருவார்கள் என கூறி கூட்டத்திற்கு அனுமதியை மறுத்துள்ளதாகவும் தாவேகவினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தாவேகவுடைய கூட்டத்திற்கு 50,000 பேர் வரையிலும் வருவார்கள் என காவல்துறையினரே இதுக்கு முன்பு அனுமதி கேட்க போன தாவேகவினர் தெரிவித்ததாகவும் நீதிமன்றத்தில் தாவேகவுடைய தரப்பு வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த இந்த பெருந்துயர் விவகாரத்துல அரசியல் சூழ்ச்சி உள்ளது என்று தாவேக தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேக விஜயை பார்ப்பதற்காகவோ தாவேக கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றோ யாரையும் காசு கொடுத்து வண்டி வைத்து கூட்டி வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களாகவே அவர்களாக அவர்களுடைய ஊர்களில் இருந்து கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும் தாவேக தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது காவல்துறையும் அரசுதான் என்ற குற்றச்சாட்டையும் காவல்துறை மீது தாவேக தரப்பு பதில் வாதமாக வைக்கக்கூடிய சூழல்ல காவல்துறை தரப்பிலிருந்து குற்றச்சாட்டாக மீண்டும் தாவேக மீது பல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக சொன்ன நேரம் 3 மணி, அந்த நேரத்திற்கு வந்திருந்தால் பெரும் அசம்பாவிதம் நடந்திருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்திற்கு தாவேகவினர் மீது காவல்துறை வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கொண்ட தாவேகவினர் இந்த விவகாரத்திற்கு தாவேக மட்டும் பொறுப்பு என ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இதற்கு அரசு தரப்பிலும் தவறு உள்ளது என தாவேக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய பரப்புரை மேற்கொள்வதற்காக அவருடைய வாகனம் வந்து நிற்பதற்காக சென்டர் மீடியன் சொல்லக்கூடிய அந்த சாலை தடுப்பு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலை தடுப்புல 15 மீட்டருக்கு அதை அப்புறப்படுத்தி பேருந்து நிறுத்துவதற்கான அனுமதியை கேட்டிருந்தோம். ஆனால் அதற்கு காவல்துறை கொடுக்க மறுத்து விட்டதாகவும் மேலும் அங்கு மக்கள் நிற்பதற்கு இடைஞ்சலாக பேரிகேடுகள் போடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பேருந்து நின்ற இடத்தில் இருந்து கல்லை எடுத்திருந்தால் பொதுமக்கள் நெரிசல் ஏற்படாமல் நின்றிருப்பார்கள் என்றும் தாவேக தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எல்லா நிபந்தனைகளையும் சரிவரவே பின்பற்றியதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தின் முன்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், நீங்க தொடர்ந்த இணைப்புல இருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.